நான் காலையில் எழுந்திரிக்கிறப்ப கரெக்டாக மணி 4, 4 மணிக்கு எழுந்திரிச்சா தான் நான் எல்லா வேலையும் கரெக்டாக முடிக்க முடியும். ஏன்னா இன்றைக்கி எங்கள் ஊரில் சடோன்னு. அப்போ நான் மாவு இட்லி மாவு ரெடி பண்ணணும், சமைக்கணும், வீடெல்லாம் மாப்பு போட்டு போகிற டயத்தில் வெத்தலை தீபம் போடணும் அப்படின்னு இத்தனை வேலையும் இருக்குது அப்படின்றதுனால அந்த டயத்துக்கு எழுந்திரிச்சா தான் நான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு எழுந்திரிச்சு இத்தனை வேலையும் பார்த்துட்ருக்கேன். வீடெல்லாம் சுத்தம் பண்ணி மாப்பு போட்டு குளிச்சுட்டு தீபம் போட ஆரம்பிச்சிட்டேன். நான் வெத்தலை தீபம் போட ஆரம்பித்து 17வது வாரம் இன்னைக்கு. நான் இத்தனை வாரம் தான் போடணும் அப்படின்லாம் இல்லை. முடிஞ்ச வரைக்கும் நான் வெத்தலை தீபம் செவ்வாய்க்கிழம காலையில் போடுவோம் அப்படின்னு தான் நான் போட்டுக்கிட்டுருக்கேன். பூஜை ஜாமான்கள்லாம் ஃபுல்லாக நேற்றே சாயந்தரமே எல்லாம் தேய்ச்சி கழுவி எடுத்து வச்சாச்சு. ஏன் நம்ம செவ்வாய்க்கிழம பூஜை பொருட்களை கழுவக்கூடாது. அடுத்து விநாயகர் சதுர்த்தி வருது. அடுத்த நாள் வந்தால் அன்னைக்குமே கழுவக்கூடாதுன்றனால தான் நான் முந்தின நாளே எல்லாமே சுத்தமாக கழுவி எடுத்து வச்சாச்சு. காலையில் தான் குளிச்சுட்டு தான் இப்போ எல்லாத்துக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு எடுத்து வச்சேன் பூஜை பொருட்களை. பூஜை அறையுமே நேற்றே சுத்தம் பண்ணியாச்சு. இந்த பூஜை அறைக்குள்ளே நுழைஞ்சாலே நேரம் போகிறதே தெரியாது. ஏன்னா அவ்வளோ பூஜை பொருட்கள் எல்லாமே இருக்குது. எல்லாம் சுத்தம் பண்ணி மஞ்சள் குங்குமம் வைக்கிறதுக்கு இதுக்கே எனக்கு 1 மணி நேரத்துக்கு மேலே டைம் எடுக்கும். பார்த்து எதை எங்கே வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் பார்த்து வைக்கிறது. இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக்கை போடுங்க. வீடியோ பார்க்குறவங்களுக்கு நன்றி.